துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்றுவும் இன்சொல் அவர்க்கு. நமது அடுத்த அங்கமாக பார்வையாளர் முறை. இந்த பார்வையாளர் முறையில் அடுத்தடுத்து வரும் சொல்லாடும் நூலில் நிகழ்வுகளில் நீங்கள் விருப்பப்பட்டால் யாரேனும் உங்கள் பெயரை பதிவு செய்து வரும் நிகழ்வுகளில் உங்கள் வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய பார்வையாளர் முறையில் தமது வாழ்வியல் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு பிரியா கணேசன் அவர்கள். அவரை பற்றி திருமதி பிரியா கணேசன் அவர்கள், மன்னிக்கவும். இவர் 15 வயதிலிருந்து கவிதைகளை எழுதி வரும் இல்லத்தரசி. அண்மையில் சிறுவர்களுக்கான 3 சிறுகதை நூல்கள் மற்றும் ஒரு இசைப்பாடல் தொகுப்பும் வெளியிட்டிருக்கிறார். திருவாரூரைச் சேர்ந்த இவர் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் கணக்கு பதிவியலில் பட்டயமும் படித்திருக்கிறார். திருமதி பிரியா கணேசன் அவர்களை தமது வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து தெரியல. இதுல ஊரு பேர் வேற திருவாரூர்ட்டீங்க. சரி, பரவாயில்ல. அதே திருமிகுன்னு சொல்றாங்க இப்பெல்லாம், அதனால அவர் தம்பி திரு. அதிகபட்சம் இந்த வாழ்க்கைக்கும் மனிதனுக்கும் உண்மையாக இருக்க முயல்கிறேன். சிகரங்களை அடைகிற உந்துதல்கள் இல்லை, ஆனாலும் போய்கொண்டிருக்க தோன்றுகிறது. கவிஞர் வண்ணதாசனின் இவ்விருப்பம் போலவே பயணிக்க விரும்பும் என் வாழ்வில் நான் கடந்து வந்த சில தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரியாக்கள் சூழ்ந்த இத்தமிழ் கூறும் நல்லுலகில் நான் சண்முக பிரியா. இங்கே இருக்காங்கல்ல பிரியா ஜெயக்குமார். என்னுடைய அப்பா அம்மா 2 பேரோட ஊரும் காரைக்குடி பக்கத்துல. ஆனா நாங்க இருந்தது, நான் வளர்ந்தது முழுவதும் கோயம்புத்தூர்ல. எனக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண சமயத்துல தான் கோவையை விட்டு காரைக்குடிக்கு இடம்பெயர்ந்தோம். காரைக்குடிக்கு போன 2 வருடங்கள்ல திருமணம். சிங்கப்பூரை சேர்ந்த இயந்திர பொறியாளர் கணேசன் அவர்களை தான் திருமணம் செய்துக்கிட்டேன். வேற யாரும் இல்லை, என் சொந்த அத்தை மகன், என் அத்தான். சமீபத்துல முகநூல்ல நான் படித்து ரசித்த நம்ம குமார் மாரிமுத்து உடைய வரிகள். குமார் மாரிமுத்து, இவ்வுலகில் வாழ்வதென்பது பெரிய கடினம் எல்லாம் இல்லை. தூய அன்பானவர்களின் கையில் தம்மை ஒப்புக் கொடுத்து விடுங்கள், மற்றபடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கணேசனுடைய தூய அன்பின் கரங்களில் என்னை நான் ஒப்புக் கொடுத்து கடந்த மாதத்தோடு 24 வருடங்கள் நிறைவடைந்துவிட்டது. 25வது வருடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அழகான வாழ்வில் எங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் விஷ்ணுவுக்கு 21 வயது, இளையவர் விக்னேஷ்க்கு 18 வயது. சரி, இப்ப கவிதைக்கும் சிறார் இலக்கியத்திற்கும் எனக்குமான உறவு பற்றி பகிர்ந்துக்கிறேன். இதுல சில விஷயங்கள் நீங்க என்னுடைய புத்தக வெளியீட்டுக்கு வந்திருக்கிறவங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் பயங்கரமா கத்திரி போட்டு கொண்டு வந்திருக்கேன், பொறுத்தருங்க. நான் 9வது படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், தமிழ் பாட தேர்வுல 10 மதிப்பெண்களுக்கான கேள்வி அது. கொடுக்கப்பட்ட தலைப்புகள்ல ஒன்று தேர்ந்தெடுத்து அதை பற்றி ஒரு வர்ணனை எழுதணும். அப்படி இல்லைன்னா 4-5 வாக்கியங்கள் கொடுத்திருப்பாங்க, அதுல ஒன்று தேர்ந்தெடுத்து அது தொடர்பான கட்டுரை எழுதணும். கட்டுரைனா நிறைய எழுதணும் அப்படிங்கிறதுனால நிலாங்கிற தலைப்புக்கு
வர்ணனை ஒரு கவிதை வடிவத்துல எழுதினேன். அங்கதான் ஆரம்பிச்சது என்னுடைய என்னுடைய கவிதை பயணம். அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு முறை எங்க ஊருக்கு போயிருக்கும்போது அங்க யாரோ குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாலாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாலாட்டு அப்படின்னாலே அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே, மாமன் அடித்தாலோ மல்லிகை பூ சென்றாலே, இந்த மாதிரிதான் எல்லாரும் பாடி கேட்டிருக்கேன். அப்போ ஏன் இப்படி பிள்ளை யார்கிட்டையாவது அடிவாங்கனியா அடிவாங்கனியான்னு கேட்குற மாதிரியே பாடல் பாடுறாங்க அப்படின்னு, சரி நம்மளே அந்த பாடலோட மெட்டுக்கு வரிகள் எழுதுவோம் அப்படின்னு ஒரு தாலாட்டு பாடல் எழுதினேன். அங்க இருந்துதான் ஆரம்பித்தது இசைக்கு எழுதும் ஆர்வம். அப்புறம் பெரும்பாலும் எல்லாரும் பண்ற மாதிரி சினிமா பாடல்கள் மெட்டுக்கு வேற வரிகள் போட்டு எழுதுறது, இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டிருந்தது என்னுடைய கவிதை. நான் திருமணமாகி சிங்கப்பூர் வந்த சமயத்துல என் கணவர் குயின்ஸ்டான் முனீஸ்வரன் ஆலயத்துல ஒரு பஜனை குழுல இருந்தாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு அங்க கிளம்பினாரு அப்படின்னா, அங்க போனாரு அப்படின்னா பஜனை முடிஞ்சு பஜனை குழு நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு தான் வீடு, 9 மணிக்கு மேலதான் வீடு திரும்புவாரு. சரி ஒட்டியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் அங்க அவரோட போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல பஜனைகள் குழுல சேர்ந்து பாட்டு பாடவும் ஆரம்பிச்சேன். அதனால உண்டான ஆர்வத்துல நிறைய பக்தி பாடல்கள் எழுத தொடங்கினேன். அந்த குழுவில் இருந்த எங்களுடைய நண்பர் திரு கோவிந்த் என்னுடைய சில பாடல்களை எடுத்துக்கிட்டு இதை நான் இசையமைச்சு வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 15-16 வருடங்களுக்கு முன்னால நான் எழுதி கொடுத்த பாடல்கள். ஆனா இப்போ 2 வருடங்களுக்கு முன்புதான் 2 பாடல்களை அவரோட யூடியூப் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. மற்றதெல்லாம் இன்னும் அவருடைய மடிகணினியில தான் தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பாடல்களுக்கெல்லாம் எப்போ திருப்பள்ளி எழுச்சி நடக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்ததா 2014வது வருடம் வசந்தம் தொலைக்காட்சியும் ஒளி 96.8 இணைந்து நடத்திய காதலர் தின கவிதை போட்டிக்கு நான் கவிதை அனுப்பியிருந்தேன். இறுதி சுற்றுக்கு 5 கவிதைகளை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதுல என்னுடைய கவிதையும் ஒண்ணு. தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேரும் ஒளி கூடத்துல தங்களுடைய இணையோட பங்கேற்கணும். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நானும் என் கணவரும் ஒரே மாதிரி பதில் சொன்னதால முதல் பரிசுக்கு தேர்வானோம். வசந்தம் நட்சத்திரம் நன்றி. வசந்தம் நட்சத்திரம் திரு ஷபீர் அவர்கள் அந்த போட்டியோட முடிவுல என்னுடைய கவிதையை இசையமைச்சு பாடினாரு. படகு பயணம், 3 நாட்கள் பால்கனி அறையோட கப்பல் பயணம், அப்புறம் பாடி மசாஜுக்கான பற்றுச்சீட்டு, ஃபேஷியலுக்கான பற்றுச்சீட்டுன்னு ஏராளமான பரிசுகள் அந்த போட்டி. என்னுடைய கவிதை பயணத்துல இது ரொம்ப முக்கியமான நிகழ்வா நான் நினைக்கிறேன். இது நடந்த கொஞ்ச நாள்லயே அவார்ட் நாடக குழுவை சேர்ந்த திரு செல்வா அவர்கள் சிறுகதை, மேடை நாடகம், கவிதை அனைத்துக்குமான ஒரு பட்டறை நடத்தினாரு. அதுல கவிதைக்காக நான் கலந்துக்கிட்டேன். அங்கதான் முதலா எனக்கு இலக்கியத்துறையில் உள்ளவங்களோட நட்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து கவிமாலையில செயலவையில் உறுப்பினராக இருந்திருக்கேன். என்னுடைய கவிதை பயணத்தில் கவிமாலை ஒரு நல்ல தளமாக இருந்திருக்கு. பல முறை கவிதைகளுக்கு பரிசுகள் வாங்கியிருக்கேன். அங்க போயிட்டு இருந்த அதே சமயத்துல நிலாமுற்றம்ங்கிற முகநூல் குழுமத்துல எழுதிட்டு இருந்தேன். அதை ஒரு நல்ல தளமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். அடுத்ததாக தங்கமீன். என்னுடைய கவிதை பயணத்துல மிக மிக முக்கியமான இடம் தங்கமீனுக்கு உண்டு. நவீன கவிதைகள் எழுத ஆரம்பிச்சது அங்கதான். கவிமாலையை விட அதிகமா தங்கமீன் போட்டிகள்ல பரிசுகள் வாங்கியிருக்கேன். கோவிட் காலகட்டத்துல முகநூல் நேரலையில் நடந்த கடல் நிகழ்ச்சி பெரும்பாலானவர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு. மனுஷபுத்திரன், கலாப்ரியா, பவா செல்லத்துறை,
திரைப்பட நடிகர் ஷாஜி சான், இயக்குனரும் நடிகருமான திரு சேரன் அவர்கள், இவர்கள் எல்லாம் பங்கேற்ற கடல் நிகழ்ச்சியை நெறியாள்கள் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இவையெல்லாம் ரொம்ப முக்கியமான தருணங்களாகவும் ஒரு நல்ல அனுபவங்களாகவும் நான் பார்க்குறேன். தோழி சுபாவோட சேர்ந்து தான் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நானும் தோழி சுபாவும் இணைந்து தான் படித்தோம். அடுத்ததா சிறார் இலக்கியம். சிறார் இலக்கியத்துக்குள்ள வந்தது நான் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு நிகழ்வு. தோழி பாரதி மூர்த்தியப்பன் அவர்களுடைய நிறுவனத்தின் மூலமா பள்ளிகள்ல மொழி கலை பண்பாட்டு பயிற்றுனரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். கைவேலைப்பாடுகள், பாரம்பரிய விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்கும் பகுதி நேர பணி அது. ஒரு 3 வருடங்கள் அந்த பணியில இருந்தேன். பிறகு மறைந்த நடிகர் ஆனந்த கண்ணன் அவர்களுடைய ஏகேடி நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா இங்க குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லிக் கொடுக்கறது, பாடல்கள் சொல்லிக் கொடுக்கறது, அவங்கள நடிக்க வைக்கிறது, இந்த வேலை எனக்கு கொஞ்சம் ஒரு சவாலா இருந்தது. முதல் நாள் யூடியூப்ல தேடி பிடிச்சி ஒரு கதையை போய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு அவ்வளோ திருப்தியா இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு மொழி இருக்கும் இல்லையா, அந்த மொழி எனக்கு வரல. அடுத்த வாரம் ஒரு கதைக்கு தயாராகணும். அந்த சமயத்துல என் மூத்த மகன் விஷ்ணு பலதுறை தொழில் கல்லூரியில ஏர்லி சைல்ட்ஹுட் படிச்சுட்டு இருந்தாரு. ஆரம்ப குழந்தை பருவ கல்வி படிச்சுட்டு இருந்தாரு. அவர் குழந்தைகளுக்கு கதை சொல்லி கொடுக்குற மாதிரி காணொலிகள் பதிவு செய்துக்கிட்டு இருந்ததை நான் பல முறை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், கண்ணா, அம்மாவுக்கு கதை சொல்றதுக்கு தெரியல, குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கான அந்த மொழியும் எனக்கு வரலடா. இந்த வாரம் நான் எனக்கு ஒரு கதை வேணும், அதை குழந்தைகள் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நீ குழந்தைங்க கிட்ட சொல்ற மாதிரியே அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒரு காணொலி காமிச்சாரு. அவருடைய வகுப்பு மாணவர்கள் சக மாணவர்களை குழந்தைகளாக பாவித்து தான் ஒரு ஆசிரியராக மாறி கதை சொல்லும் காணொலி அது. அந்த காணொலியில கிரஃபல்லோ அப்படிங்கிற கதையை பகுதி பகுதியா பிரிச்சுக்கிட்டு மாணவர்கள் ஒவ்வொருவரும் கதை சொல்றாங்க. கதையை மறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அதை எழுதி வச்சுக்கலான்னு உட்கார்ந்தேன். அந்த கதையைத்தான் எழுதணும்னு நான் நினைச்சேன். ஆனா தொடக்கத்துல இருந்தே அந்த கதை தான் எப்படி வரணும்னு நினைச்சிச்சோ அப்படி என்னை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரே மாதிரியான ஏற்ற இறக்கத்தோட முற்றிலும் வேறாக ஒரு கதை பாடல் வடிவில் அந்த கதை வந்திருந்தது. என்னால நம்பவே முடியல, நான் தான் இதை எழுதினேனா அப்படின்னு. என்னை வைத்து தன்னை எழுதி கொண்டது அந்த கதை. உடனே இதை நான் புத்தகமா கொண்டு வரணும் அப்படின்னு எழுதி அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அப்பவே உட்காந்து ஒரே இதுல எல்லாம் எழுதியாச்சு. அதை எழுதிட்டு அப்பவே புத்தகமா அதை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கு மேல இந்த சிறார் இலக்கியத்தை நான் தொடருவேன்னு நான் நினைக்கல. ஆனால் அது நடந்தது. ஒரு முறை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாடல் ஒன்று தயார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பணியிடத்துல இருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. அடுத்த நாள் மதியம் வகுப்பு அப்படின்னா முதல் நாள் இரவு 7 மணிக்கு மேலதான் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க. எனக்கு பாடல் தேடுவதற்கான நேரம் இல்லை. அதனால நானே ஒரு மெட் அமைத்து ஒரு பாடல் ஒன்று எழுதிட்டு போயிட்டேன். அதை எழுதின உடனே சரி இன்னும் ஒரு 13-14 பாடல்கள் எழுதுனா அதை ஒரு பாடல்கள் தொகுப்பா போட்டுடலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்படி உருவானதுதான் என்னுடைய பால் மீசைங்கிற இசையுடன் கூடிய பாடல் தொகுப்பு. கடந்த மார்ச் மாதம் சிறுவர்களுக்கான 3 கதை புத்தகங்கள், ஒரு இசை பாடல்கள் தொகுப்புன்னு மொத்தம் 4 புத்தகங்கள் ஒன்னா வெளியிட்டேன். 15 வயதிலிருந்து கவிதைகள் எழுதுறேன். ஆனாலும் இதுவரையும் ஒரு கவிதை தொகுப்பு போடுறதுக்கு எனக்கு தைரியம் வரல. ஆனா குழந்தை இலக்கியம் மிக மிக குறுகிய காலத்தில் எனக்கு கைகூடி வந்தது. இந்த சமயத்துல எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. புத்த நிலை கூடுதல் தூரம், திரும்பி செல்லுங்கள், பக்கத்தில் தான் குழந்தை நிலை. இது யாரோட கவிதைன்னு நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லைனாலும் சொல்லதான் வேணும் இல்லையா? மாம்பழங்களை தோளோடு சாப்பிட விரும்பாத
நம் அழகிய கவிஞர் யாழிசை மனிதர்களுடைய வரிகள் இது. நான் திரும்பியெல்லாம் போகல, ஆனா விரும்பி தானாக முன்வந்து என்னை அணைத்துக் கொண்டது குழந்தைகளே. கூடுதல் தூரத்தில் இருக்கும் அந்த புத்தனையும் ஒரு நாள் நெருங்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றபடி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வண்ணதாசனின் வரிகளைப் போல போய்கொண்டே இருக்க வேண்டும். அது போதும். இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து என்னுடைய வரலாற்றை கேட்ட நல்ல உள்ளங்களே, உங்களுக்கு எல்லாம் மிக மிக நன்றி. அன்போடு விடைபெறுகிறேன்.